2011 வருஷத்துல யூஎஃப்சியோட அல்டிமேட் ஃபைட்டர் சீசன் 13 நடந்துச்சு. அதுல கம்பீட் பண்ணின 2 டீம்ல ஒரு டீமோட கோச் பிராக் லெஸ்னர் தான். அந்த சீசனோட மெயின் கான்செப்டே டீம் லெஸ்னர் வெர்சஸ் டீம் டாசாண்டோஸ் அப்படிங்கிறது தான். அதாவது 2 டீம் இருந்துச்சு. ஒவ்வொரு டீம்லயும் புதுசா யூஎஃப்சில ஜாயின் பண்ண விரும்புற யங் ஃபைட்டர்ஸ் ட்ரெயின் பண்ணி ஃபைட் பண்ணாங்க. டீம் லெஸ்னரோட டீம்ல லெஜெண்டரி ஃபைட்டரான டோனி ஃபெர்குசனும் இருந்தாரு. பொதுவாவே லெஸ்னர் யாரு கூடயும் எந்த விதமான எமோஷனல் கனெக்ஷன்ஸையும் வச்சிக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா பிராக் லெஸ்னரோட இந்த கோச்சிங் அனுபவம் அவரோட இன்னொரு பக்கத்தை வெளியில கொண்டு வந்துச்சு. அந்த சீசன் முழுக்க பிராக் லெஸ்னர் அவரோட டீமை நல்லா ட்ரெயின் பண்ணி புஷ் பண்ணி செம்ம இன்டென்ஸா கொண்டு போயிட்டு இருப்பாரு. குறிப்பா டோனி ஃபெர்குசன் அன்ஆர்த்தடாக்ஸ் ஃபைட்டிங் ஸ்டைல்ல ரொம்பவே டேலண்டடா மற்ற எல்லா ஃபைட்டர்ஸையும் தாண்டி ஒரு படி மேல பெரிய ஒரு ஃபைட்டரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம டோனி ஃபெர்குசன் கடுமையான முறையில பயிற்சி எடுத்தாரு. பிராக் லெஸ்னர் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனாலேயே பிராக் லெஸ்னருக்கும் டோனி ஃபெர்குசனுக்கும் நடுவுல ஒரு ஜென்யூனான கனெக்ஷன் உருவாச்சுது. அந்த சீசன்ல நடந்த ஒரு குறிப்பிட்ட ஃபைட்ல டோனி ஃபெர்குசன் வின் பண்ணிடுவாரு. வின் பண்ணின அடுத்த செகண்ட் ஓடி வந்து பிராக் லெஸ்னரை கெட்டி பிடிச்சிருவாரு. லெஸ்னரும் ரொம்பவே ஹார்ட்ஃபுல்லா ஜென்யூனா ஒரு அண்ணன் தம்பியை ஹக் பண்ற மாதிரி திரும்ப ஹக் பண்ணி அவரோட சப்போர்ட்டை வெளிப்படுத்தி இருப்பாரு. இந்த ஒரு மூமெண்ட் பிராக் லெஸ்னரோட உண்மையான ஒரு பக்கத்தை ரசிகர்களுக்கு காணிச்ச ரேரான ஒரு மூமெண்டா இருந்துச்சு.